சற்று முன் பெரும் பரபரப்பு. ஸ்டாலின் எடப்பாடி திடீர் சந்திப்பு. தலைகீழாக மாறிய தமிழக அரசியல். அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக போன்ற கட்சிகளை ஓரம் கட்டிவிட்டு விஜயின் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்று சரித்திரம் படைத்திருந்தது. யாரும் இப்படி ஒரு வெற்றியை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். அப்படி ஒரு வெற்றியை விஜய் சாத்தியப்படுத்தி காட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கூட முழுமையாக சாத்தியப்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கும் 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளை பிடித்தால் மட்டும்தான் சிங்கிள் மெஜாரிட்டியாக ஆட்சியை பிடிக்க முடியும். அதாவது ஒரு கட்சியோ அல்லது கூட்டணி கட்சியோ ஆட்சி அமைப்பதற்கு குறைந்தபட்சம் தமிழகத்தில் 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றாக வேண்டும். ஆனால் விஜயின் கட்சியோ 108 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக 10 இடங்கள் பின்தங்கியிருக்கிறது விஜயின் கட்சி. இதன் காரணமாக விஜய் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் மற்ற சிறு சிறு கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சியின் உதவியை விஜயின் கட்சி நாடியது. அதற்கு காங்கிரஸ் கட்சியும் தற்போது ஆதரவு அளித்துள்ளதாக தெரிகிறது. இதனால் விஜயின் கட்சியின் 108 தொகுதிகளும் காங்கிரஸ் கட்சியின் 5 தொகுதிகளும் இணைந்து விட்டால் 113 தொகுதி வந்துவிடும். கூடுதலாக இன்னும் 5 தொகுதிகள் வந்தாலே போதுமானது. இதுவும் கூட விஜய் நினைத்தால் சாத்தியம்தான். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி வருவதற்கு முன்பாகவே டிடிவி தினகரின் கட்சியான அமமுக கட்சி விஜய்க்கு ஆதரவை தெரிவித்து விட்டது. அமமுகவிடம் ஒரு எம்எல்ஏ சீட் இருக்கிறது. அதை சேர்த்தால் 114 தொகுதிகள் விஜய் கட்சிக்கு கிடைத்துவிடும். இது போக பாமகவிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் விஜய். அப்படி பாமக வந்துவிட்டால் அவர்களிடம் 4 தொகுதிகள் இருக்கிறது. அதையும் சேர்த்து விட்டால் 118 மொத்தமாக கிடைத்துவிடும். அதே சமயம் ஒருவேளை பாமக வரவில்லை என்றாலும் கூட விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் விஜய் கட்சிக்கு வருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறது என்பதை அவர்கள் சமீபத்தில் நிருபர்களிடம் கொடுக்கும் பேட்டிகள் மூலம் நம்மால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. ஆகவே பாமக வரவில்லை என்றாலும் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துவிட்டால் அதிலும் 6 தொகுதிகள் கிடைத்துவிடும். எனவே எப்படி பார்த்தாலும் சிறு சிறு கூட்டணி கட்சிகளை விஜய் பக்கம் இழுத்து கொண்டாலே விஜயால் எளிதாக ஆட்சியை அமைத்து விடலாம். இந்த நிலையில்தான் விஜயும் முதல்வர் பதவி ஏற்பதற்காக ஆளுநரிடம் ஒப்புதல் பெற்று நாளைய தினம் முதல்வர் பதவியை ஏற்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த நிலையில் திடீரென பயங்கர அதிர்ச்சியாக திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்திருக்கிறார். அதாவது இதுநாள் வரையிலும் திமுகவுக்கு ஆதரவாக இருந்து இப்போது முதுகில் குத்தியது போல செய்தது காங்கிரஸ் கட்சிதான். எனவே இந்த இடத்தில் விஜயை கூட ஓரளவுக்கு திமுக மன்னித்து விடலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி செய்த இந்த துரோகத்தை மன்னிக்க கூடாது என்று திமுக முடிவெடுத்து இருக்கிறது. இப்போது மிகப்பெரிய வரலாற்று முடிவையும் அதற்காக திமுக எடுக்க இருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் இணைந்தாலே எளிதாக ஆட்சி அமைத்து விட முடியும். எனவே அந்த ஒரு கணக்கை மனதில் வைத்து ஸ்டாலின் எடப்பாடியை சந்தித்து பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஏற்கனவே இது குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பேசப்பட்டதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓகே சொல்லிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. அப்படி ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி இணைந்து விட்டால் உடனடியாக திமுக வெற்றி பெற்ற ஏதேனும் ஒரு தொகுதியில் சம்பந்தப்பட்ட வேட்பாளர் வாபஸ் வாங்கிவிட்டு அந்த தொகுதியில் மீண்டும் முதல்வர் ஸ்டாலின்
போட்டியிட இருப்பதாகவும் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஸ்டாலின் தமிழகத்தில் முதல்வராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதல்வராகவும் இணைந்து செயல்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த ஒரு செய்தி விஜய்க்கும் காங்கிரசுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாலின் எடுக்க போகும் இந்த ஒரு முடிவு சரிதானா என்பது பற்றியும், குறிப்பாக காங்கிரஸ் செய்த துரோகத்திற்கு இந்த முடிவு சரியாக இருக்குமா என்பது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.